தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஒரு ஆமென். இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலே கடைசி பகுதியை மட்டும் நான் படிக்க போகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு முறை கூட சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவர் தகுதியானவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு முறை ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வரும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது உச்சிதம் அல்ல என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடையவைகளை தரமற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை. பரிசுத்த வேதம் ஒரு நாளும் மகிமையானவைகளை தரமற்றவர்களுக்கு என்ன செய்யாது, கொடுக்க. அப்போ இந்த இடத்துல ஒரு மனிதனை பார்த்து பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு பின் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வார்த்தை நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரியலி? ஓகே. அப்போ இந்த கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு தேவை என்று சொல்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன், நீங்களும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆனால் இந்த இடத்திலே இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது? ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்க விடுகிறவர் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன சொல்லணும்? சமாதானம் என்று சொல்லுங்க. அதற்கு பாத்திரன் அங்கு இருந்தால் அதங்கு பலிக்கும். அப்படியானால் ஒரு சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் தகுதியற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, சென்றுவிடக்கூடாது என்பதில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்தில் நாம் கவனிக்கும் பொழுது இந்த சபைக்கு பரிசுத்த ஆவியானவர், இந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென், அல்லது பரிசுத்த வேதாகமம் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் இந்த சபை எப்படி இருந்திருக்கிறது? ஒரு தகுதியான தரமான ஒரு சபையாக இருந்திருக்கலாம். அதை எப்படி நம்ம படிக்கிறோம்? இந்த சபையை நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை யாருக்கு சொந்தமானது? நம்ம எல்லாரும் படித்தோம். எனக்கெல்லாம் இந்த வார்த்தை கிடைச்சா அதை விட மேலான ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படி சொல்லுவேன். ஆனாலும் இந்த சபை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? இந்த வார்த்தை யாருக்குரியது? இதை நம்ம யாரை பார்த்து சொன்னால் நல்லா இருக்கும் அப்படி நம்ம படிக்கும் பொழுது 3 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்று, அதே 1ஆம் வசனத்தை எடுங்க, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், சரியா? இது மட்டும் வாசிக்கிறேன், உங்களை அப்புறமா யூஸ் பண்ணுறேன். பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு அப்படின்னு சொல்ற. கிருபையும் சமாதானமும் யாருக்குரியது? பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் இருக்கிறவன் எவனோ அவனுக்குரியது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆமென். இப்போ நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். அவங்க ரொம்ப சிரித்த முகத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையா? ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உண்மையிலேயே இது விசுவாசிகள் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களுக்கு அல்ல, பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களுக்கு அல்ல. முழுக்க கர்த்தருக்குள் இருக்கிற ஒருவனை கண்டால் நம்ம என்ன சொல்லணும்? பிரதர், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறாங்க. இந்த சகோதரன் கர்த்தருக்குள் இருக்கிறார், இந்த சகோதரி கர்த்தருக்குள் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கிறாங்க, இந்த சபை கர்த்தருக்குள் இருக்கிறது. அப்போ இந்த சபை என்ன சொல்லி வாழ்த்தலாம்? கர்த்தருக்குள் இருக்கிறவனுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய தகுதியான வார்த்தை
ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதா. அல்லேலூயா. இப்போ நம்ம அடுத்த படிப்பு படிக்கணும், கர்த்தருக்குள் இருக்கிறவன் யார் என்று. அதுக்கு இந்த 3 நாளும் பத்தாது. அதனால் அதை பின் நாட்களில் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். அப்போ 1, கிருபையும் சமாதானமும் யாருக்குரியது? கர்த்தருக்குள் இருக்கிறவனுக்குரியது. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் நேரமே நான் இந்த வார்த்தையை சொன்னேன், நீங்கள் எல்லாரும் ஆமேன்னு சொன்னீங்களா இல்லையா? அது நீங்கள் எல்லாரும் ஆமேன்னு சொல்லி இருந்தாலும் இத்தனை பேரில் யார் கர்த்தருக்குள் இருக்கிறவர்களோ அவர்களுக்குத்தான் இது உண்டாகும். கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சிலருக்கு சின்ன சந்தேகம் இருக்கிறது, இதோடு முடிந்து விடுகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. நம்பர் 2, 2வது, இந்த கிருபையும் சமாதானமும் யாருக்குரியது? 3வது வசனத்தை ஒன்று வாசிங்க தங்கச்சி. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. போதும். அப்போ 2வது கிருபையும் சமாதானமும் யாருக்குரியது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரியது. இப்போ உங்க பாஸ்டரை நான் வாழ்த்துறேன். எப்படி வாழ்த்தலாம்? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த இடத்தில் இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களில் எத்தனை பேருக்கு பாஸ்டரையா நானாக இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வரலை, நானா இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வரல, நானா இந்த பரிசுத்த வேதத்தை எடுக்கலை, ஆண்டவராய் என்னை தெரிந்து கொண்டார், உண்மையிலேயே நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற நிச்சயம் எனக்கு உண்டு என்று சொல்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க. உண்மையாகவா சொல்லுகிறீர்கள்? அப்போ அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது தானே, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதா. இது யாருக்குரியது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரியது. சரி, நீங்க ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்லி இருக்கலாம் இல்லை? ஆமா, நானும் பாவம் தானே. ஒருவேளை நீங்க வாழ்த்தினா நானும் கொஞ்சம் கூட நல்லா இருப்பேனே. ஒன்று சொல்லுங்க, அப்பா கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வாராக, அப்படியே செய்வாராக. அப்ப கிருபையும் சமாதானம் யாருக்குரியது? ஒன்று கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்குரிய, 2 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரியது. 3வது 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேளுங்கள். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். இப்போ இந்த இடத்துல ஒரு தகுதி இருக்கிறது. என்ன தகுதி? நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களா இருந்தபடியினாலே. அப்போ இந்த கிருபையும் சமாதானம் யாருக்குரியது? பிரியம் இல்லாதவர்களுக்கு அல்ல, பிரியமானவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்லேலூயா. யாருக்கு பிரியமானவர்கள்? அது 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 சொல்லுகிறவர்களை பொறுத்து. இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? இந்த சபைக்குள் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் யார்? என்ன மாதிரி மீசை எடுத்தவனா, இல்லைன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவங்களா, இல்லைன்னா ஜுவல் ரிமூவ் பண்ணுறவங்களா, இல்லைன்னா எப்போவும் அக்கா சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா டிக்கெட் எடுக்கிறது யார்? பஸ்ஸில் ஏறினா இவங்களா? இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? இதில் யார் பிரதர் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள்? பை ஆவியானவரையே சார்ந்து கொண்டு வேதத்திலிருந்தே படிச்சுருவோமா? என்ன நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? முறைச்சு பார்க்காதீங்க, 10 மணி ஆயிரும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ நம்ம எங்கே வரப்போகிறோம்? அதே முதல் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் தெரியுமா? கர்த்தருக்குள் இருக்கிறவன் யார்? கர்த்தருக்குள் இருக்கிறவன் யார்? 2வது வசனத்தை தங்கச்சிமா ஒன்று படிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தயவு செய்து நான் சொல்லாததெல்லாம் எழுதக்கூடாது, நான் சொல்றதை மட்டும் எழுதணும். அப்பந்தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த 2வது வசனத்தில் என்னென்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க.
ஒன்று விசுவாசத்தின் கிரி, 2 அன்பின் பிரயாசம், 3 நம்பிக்கையின் பொறுமை. ஒரு முறை கூட சொல்லுங்க. கிரியை, பிரயாசம். சரி, இதை இப்போ இப்படி எழுத முடியுமா? எழுத முடியாது. இதுல 3 வார்த்தைகள் இருக்கிறது. 3ம் 2 வார்த்தைகளாக இருக்கு. பார்த்தீங்களா? 2 விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையில் பொறுமை. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 3லையுமே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. சொல்லுங்க. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. ஒரு முறை கூட சொல்லுங்க. இந்த ஒரு மனிதன் கர்த்தருக்குள் இருக்கிறதை நீங்க அடையாளம் பார்க்கணும்னா இந்த 3 அவன்கிட்ட இருக்கும். அவனை நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க, எழுதிக்கிடுங்க. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. ஒரு முறை விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. ஒரு மனிதனை நீங்க பழகும் பொழுது அவனிடத்தில் விசுவாசம் இருக்கிறதை கண்டால் உடனே நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, இவன் கர்த்தருக்குள் இருக்கிறான். ஒரு மனிதனோடு பழகும் பொழுது 2வது அவனிடத்தில் அன்பு இருக்குமானால் நீங்க உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க, இவன் கர்த்தருக்குள் இருக்கிறான். 3 ஒருவனோடு பழகும் பொழுது நம்பிக்கை உடைய ஒருவனை கண்டால் எழுதி கொள்ளுங்கள், அவன் எதற்குள் இருக்கிறான். அப்ப கர்த்தருக்குள் இருக்கிறவனை அடையாளம் காண்கிற மிக முக்கியமான 3 காரியம். 1 விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது யாருக்கு? இந்த 3ம் இருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரிடத்திலே விசுவாசத்தை நீங்கள் கண்டால், ஒரு சகோதரனிடத்திலே அன்பை நீங்கள் கண்டால், ஒரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அவனிடத்தில் நம்பிக்கையை நீங்க பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, பண்ணிக்கிடணும், இவன் கண்டிப்பா கர்த்தருக்குள் இருக்கிறவனாத்தான் இருப்பான். கர்த்தருக்குள் இல்லாத ஒருவனிடத்தில் விசுவாசத்தை பார்க்க முடியாது. கர்த்தருக்குள் இல்லாத ஒருவனிடத்தில் பாரபட்சம் இல்லாத அன்பை பார்க்க முடியாது. கர்த்தருக்குள் இல்லாத ஒரு மனிதனிடத்தில் நம்பிக்கையை பார்க்க முடியாது. இந்த 3ம் ஒரு மனிதனில் கண்டால் உடனே நீங்க கெஸ் பண்ணிடணும், அல்லது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும், இல்லைன்னா நீங்க புரிந்து கொள்ளணும், இவன் யாராதான் இருப்பான், கர்த்தருக்குள் இருக்கிற ஒருவனாத்தான் இருப்பான். அவனை நீங்க ஒரு நாளும் சும்மா விட்டுறக்கூடாது. அவனை நிறுத்தி, பிரதர் உங்களுக்கு, சிஸ்டர் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். சரி, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை லைட்டா ஓர கண்ணால பாருங்க. இந்த 3ம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அப்படியானால் நீங்கள் அவர்களை யார் என்று நினைக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் இருக்கு. அப்ப இந்த வார்த்தை கண்டிப்பா இவர்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். என்ன சொல்லணும்? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். அல்லேலூயா. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுவோம். நேரம் சரியாக 8:28. நம்பர் 2. இனி யாருக்கு சொல்லணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நம்ம சொல்லணும். உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி அடையாளம் காண்பது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி அடையாளம் காண்பது? நீங்க எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அடையாளம் காண்கிறீர்கள்? அபிஷேகம். தேங்க்யூ. அப்புறம் என்ன? மனம் திரும்பி இருப்பாங்க. தேங்க்யூ. அடுத்து நம்ம இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ பிரதர் சொன்னாங்க, நீங்க அபிஷேகம்னு சொன்னாங்க, நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? மனம் திரும்பி இருப்பாங்க அப்படி சொன்னாங்க. வேற ஏதாகிலும் டிவி பார்ப்பாங்களா? அக்கா என்னது? அந்நிய பாஷை பேசுவாங்க. அப்போ அந்நிய பாஷை பேசுகிறவங்க எல்லாம், ஆனால் அது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் அதை விளையாட்டாக கூட நான் அந்த வார்த்தை பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் எல்லாரும் நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா
ஒளியின் தூதனின் வேஷத்தை தரிக்கிற பொல்லாத ஆவிகளும் இக்காலங்களில் என்ன செய்து வருகிறது? அந்நிய பாஷை பேசுறது. அதனால் ரொம்ப கவனிக்கணும். மனம் திரும்புதல் ரைட் வேர்ட், மனம் திரும்புதல் ரைட் வேர்ட். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதலுக்கு அந்நிய பாஷை அடையாளம் அல்ல, அபிஷேகத்திற்குத்தான் அந்நிய பாஷை அடையாளம். அதனால் அக்கா அதை நம்ம விளையாட்டாய் சொல்லிவிட வேண்டிய வார்த்தை அல்ல, அது அல்ல. அடுத்து வேற ஏதாகிலும் நீங்க சும்மா இருக்கிறீங்க, மௌனமாக இருந்தால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அடையலாமா? இல்லை நான் அதை எடுத்துக்கொள்ளலாமான்னு. இப்போ சிலர் பார்க்குற பார்வையை பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்னதான் சொன்னாலும் நீர் கொஞ்சம் வச்சிருப்பிய, அதைத்தான் சொல்ல போறேன். நானா யோசிச்சு இல்லையா, நான் சொல்ல சரிதானே, இருந்தாலும் உங்கள் மனதில் இருக்கிறதை நான் அறிந்து கொண்டால் வேற எங்கேயாவது எனக்கு யூஸ் ஆகும் இல்லை? அல்லேலூயா. இப்போ பொழுதில்லை, போய்விடுவோம். இப்போ நம்ம புரியணும். இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி நீங்கள் அடையாளம் காணலாம்? ஏன்னா அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? கிருபையும் சமாதானமும் சொல்லித்தான் ஆகணும். இப்போ நம்ம 2ஆம் வசனம் படித்தோம் இல்லை, 2ஆம் வசனம் படித்தோம் இல்லை, படித்ததில் 3 காரியம் இருந்தில்ல, 3லையுமே ஒன்றை மட்டும் உருவி எடுத்தீங்க இல்லை, நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எடுத்தீங்க இல்லையா? அதில் 2வது ஒன்று இருக்கு தெரியுமா? 2வது இருக்குல்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட்டை மட்டும் முதல்ல எடுத்தீங்க, 2வது ஒன்று இருக்குல்ல, அது யாருகிட்ட இருக்குதோ அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இப்போ அதை சொல்லுங்க பார்க்கலாம். 1 கிரியை, 2 பிரயாசம், 3 இதை எக்ஸ்பிளைன் பண்ணனா பல மணி நேரம் பண்ண வேண்டிய காரியம். நம்ம சபைக்குள் ஆண்டவருக்காக கிரியை செய்கிற ஒருவனை நீ கண்டால், சில ஆட்களை நீங்க கவனிங்க, அவங்க பாட்டுக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, யாருக்கும் தொந்தரவு இருக்காது, அப்படியே வந்து உட்கார்ந்து இருப்பான். ஏன் வரான்னு அவனுக்கும் தெரியாது, முன்ன நிற்கிற எங்களுக்கும் தெரியாது. அவர்களால் யாருக்கும் தொந்தரவும் இருக்காது, பிரயோஜனமும் இருப்பாது, எந்திரிச்சு போயிடுவான். இந்த மனிதனை நீங்கள் கண்டால் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் ஆலயத்திற்கு வந்து ஊழியங்களில் தன்னை இணைத்து கொண்டு ஆண்டவருக்காக எதையாகிலும், ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிப்பின் கிரிய வெளிப்படும், மனம் திரும்பினேன், மனம் திரும்புதலின் கிரிய வெளிப்படும், நான் அழைக்கப்பட்டேன், அழைப்பின் கிரிய வெளிப்படும், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அபிஷேகம் கிரியையில் வெளிப்படுகிறது, நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன், விசுவாசம் கிரியையில் வெளிப்படுகிறது. ஒரு மனிதனில் கிரியையை கண்டால், ஒருவன் செயல்படுகிறவனாக இருந்தால், சபையில் செயல்படுகிறவனாக இருந்தால், கிரியையை காணும் பொழுது, கர்த்தருக்காக கிரியை செய்கிற ஒரு பிள்ளை உங்க கண்ணு முன்னால் இருக்கிறதை கண்டால் உடனே நீங்க புரியணும், இவன் கர்த்தருக்காய் செயல்படுகிறான். நம்ம சபைக்கு வந்து 2 வருஷமாச்சு, நம்ம சபைக்கு வந்து 5 வருஷமாச்சு, இவர் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமாச்சு. தன்னால் முடிந்த அளவிற்கு ஆண்டவருக்காக என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறான். கிரியை செய்கிற ஒருவன் யாராகத்தான் இருக்க முடியும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? பிரதர், உனக்கு கிருபையும் சமாதானமும் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிரியை கிரியை கிரியை. 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரயாசம். சொல்லுங்க, பிரயாசப்படுகிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது அவன் கர்த்தருக்காக வெகு பிரயாசப்பட்டான், வெகு பிரயாசப்பட்டான். அன்பின் நிமித்தம் அவர்களுடைய பிரயாசம் அதிகம் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் ஒருவன் பிரயாசப்படுகிறதை கண்டால், ரட்சிப்பில் ஒருவன் பிரயாசப்படுகிறதை கண்டால், அநேகருடைய மனம் திரும்புதலுக்காக ஒருவன் பிரயாசப்படுகிறதை கண்டார், பிரதர், உனக்குத்தான் எந்த பலனும் இல்லையே, பின்ன ஏன் பிரயாசப்படுகிறாய்? நன்றாய் கவனிங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனால் கிரியை செய்யாமல் இருக்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனால் பிரயாசப்படாமல் இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா.
சிலரை பாருங்க, பிரயாசப்படுவாங்க, மழைன்னு பார்க்க மாட்டாங்க, வெயில்னு பார்க்க மாட்டாங்க, யாரும் பாராட்டுறதை குறித்து யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு பிரயாசப்படுவாங்க. ஆராதனை முடிச்சுட்டு சிலரெல்லாம் மின்னல் மாதிரி எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. ஆனால் சில ஆட்கள் அப்படி அல்ல, உட்காந்து நின்று பணிவிடை செய்து எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு ஸ்தோத்திரம். அவங்கள ஒரு நாள் பாஸ்டர் கூப்பிட்டு தேங்க்ஸ்ன்னு சொன்னதில்லை, பாஸ்டர்மா கூப்பிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லதில்லை. ஆனால் அந்த மனிதனால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனால் பிரயாசப்படாமல் இருக்க. அல்லேலூயா, ஆமென். யாரும் என்னை பாராட்டவில்லை, ஆனாலும் பிரயாசப்படுகிறேன். யாரும் என்னை அங்கீகரிக்கவில்லை, ஆனாலும் பிரயாசப்படுகிறேன். யாருமே என்னை புகழ்ந்து பேசவில்லை, ஆனாலும் நான் பிரயாசப்படுகிறேன். இந்த பிரயாசப்படுவதனால் எனக்கு ஒரு பயனும் இல்லை, ஆனாலும் பிரயாசப்படுகிறேன். அதற்கு காரணம் என்ன? இவர்களால் ஏன் அது முடிகிறது? ஏன் முடிகிறது தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்லுவாங்க, கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் வீணா போகாதும்பா. வேதத்தில் படிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15 கடைசி வசனத்தை ஒன்று படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் ஒன்று வாசிங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் சொல்லுகிறான், அறிந்து கொள்ளுகிற எப்படி? கர்த்தருக்குள் நான் படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீண் போக. இவர்கள் என்னை பாராட்டாம இருந்தாலும் பரவாயில்ல. அதான் சொல்லுது, எதை செய்தாலும் மனிதனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்க. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி அடையாளம் காண முடியும்? அவங்க கிரியை செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க ரட்சிப்பு கிரியை செய்யும், அபிஷேகம் கிரியை செய்யும், மனம் திரும்புதல் கிரியை செய்யும். ஓகே. ரெண்டாவதாக அவர்கள் பிரயாசப்படுவாங்க, இன்னும் பிரயாசப்படுவாங்க. மூணாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? பொறுமை. சொல்லுங்க. ஆமா. ஒரு மனிதனிடத்திலே பொறுமை இருக்க வேண்டுமானால் அவன் சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கணும். 2, வாக்குத்தத்தங்களில் உறுதி உள்ளவனாக இருக்கணும். அப்படி நிறைய அதை குறித்து சொல்லலாம். நாங்கள் போனால் சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடுவேன். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் நல்ல பொறுமையாக இருக்கான். எத்தனையோ வருடங்களாக இந்த வாக்குத்தத்தம் உன் காதுகளில் விழுகிறது, இன்னும் அது நடைமுறைப்படவில்லை, இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் தோத்தரை எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வரலை அப்படின்னு சொன்ன அவன் சொல்லுவான், ஆண்டவர் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார், விடு, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் காப்பார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நீங்க நல்லா கவனிங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனிடத்திலே பொறுமையை பார்க்க முடியும். அவனை எந்த ஒரு விஷயத்திலையும் அவன் அவசரப்படவே மாட்டான். நீங்க நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆபிரகாமோடு கூட இருந்த லோத்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு ஒட்டி கொண்டவர். ஆபிரகாமினிடத்தில் இருந்த பொறுமை லோத்தினிடத்தில் இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், என்னுடைய வேலைக்காரனுக்கும் உன்னுடைய வேலைக்காரனுக்கு தான் பிரச்சனை. அப்ப பிரச்சனை 2 பேருக்கும் இருக்கு. ஆனால் ஆபிரகாமால் அந்த இடத்தில் பொறுமையா இருக்க முடிந்துச்சு, லோத்தால் அந்த இடத்தில் பொறுமையா இருக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? இந்த மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அந்த மனிதன் இந்தியாவுக்கு கீழே ஸ்ரீலங்கா மாதிரி ஒட்டி வந்தவன். அவனுக்கு தனிப்பட்ட நிலைப்பாட்டில் ஒரு தெரிந்து கொள்ளுதல் இல்லை. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதனுடைய நீடிய பொறுமை அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவன் பொறுமையா இருப்பான், வாக்குத்தத்தங்களின் காரியத்தில் பொறுமையா இருப்பான், வசனத்திற்கு அடுத்த காரியத்தில் பொறுமையா இருப்பான், ஜபத்திற்கு அடுத்த காரியத்தில் பொறுமையா இருப்பான், ஊழியத்திற்கு அடுத்த காரியங்களில் பொறுமையா இருப்பான், தரிசனத்திற்கு அடுத்த காரியங்களில் பொறுமையா இருப்பான். வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவனை அவன் பொறுமையினால் அடையாளம் காணுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்.
அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி அடையாளம் காணலாம்? எப்படி? ஒன்று கிரியை, ரெண்டு பிரயாசம். சரி, இந்த மூன்று வார்த்தைகளும் ஒரு மனிதனுக்குட்பட்டு இருக்குமானால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லணும்? கிருபையும் சமாதானம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த மூன்று விஷயத்திலும் ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் அந்த நிலையில் வளர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஆண்டவர் கிருபை தருவார். இருந்தாலும் ஆமென், உங்களை மனதார வாழ்த்துகிறோம். என்ன சொல்லுகிறோம்? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவது. ஆமென். நம்ம சபையில் பிரியமானவர்களை கண்டால் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லணும். நம்மோடு கூட வாழ்கிறவர்களில் பிரியமானவர்களை கண்டால் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், பிரியமானவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி தெரியுமா? ஆமீன். ஒரு மனிதனில் பொறுமை இருக்கணும்னா அவன்கிட்ட என்ன இருக்கணும்? சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை இல்லாத ஒருவனால் பொறுமையா இருக்க முடியாது. வாக்குத்தத்தங்களின் மேலே ஆமீன் உறுதி இல்லாத ஒருவனால் பொறுமையா இருக்க முடியாது. அன்பை தனது ஆயுதமாய் கொள்ளாத ஒருவனால் பொறுமையாய் இருக்க முடியாது. 6ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் வசனத்தை படிங்க. தேங்க்யூ. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே, ஆமென், பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவன் அவருக்கு பிரியமானவன். நான் சொல்ல சரிதானே? எந்த சூழ்நிலை நிறைவு இருக்குதோ குறைவு இருக்குதோ, அங்கீகாரம் இருக்குதோ அங்கீகாரம் இல்லையோ, வளர்ச்சி இருக்குதோ வளர்ச்சி இல்லையோ, ஆசீர்வாதம் இருக்கிறதோ இல்லையோ, ஐயா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நான் இயேசுவுக்காக வாழ தீர்மானித்து விட்டேன். ஜீவனானாலும் சரி மரணமானாலும் சரி எனக்கு இயேசு போதும் என்று ஒருவன் புறப்படுவானானால் அவனை பரிசுத்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது. அவன்தான் தேவனுக்கு பிரியமானவன். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை பாருங்க. இவர் சொல்றார் என்னது? நீங்க மிகுந்த உபத்திரவத்தில் ஆவியின் சந்தோஷத்தோடு எங்களை பின்பற்றுகிறீர்கள். இப்ப ஆண்டவர் ஒருவனை மனுஷனை பார்ப்பார். பாருங்க, இவ்வளவு கஷ்டத்துல என் பிள்ளை என்னை விடலையே, இவ்வளவு அவமானம் வந்தும் என் பிள்ளை என்னை விடலையே, குடும்பத்தில் என்னை அறிந்ததினால் அவர்கள் இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டும் எனக்கா நிற்கிறானே, என் பிள்ளடாவே. ஆண்டவரை தான் பார்ப்பார். அனுகூலத்தின் நடுவில் ஆண்டவருக்காக வாழ்வது என்பது லெகு. நேசிக்கிறவர்களை நேசிப்பது ஈஸி, விரோதிக்கிறவர்களை நேசிப்பது கஷ்டம். அனுகூலமான சூழ்நிலையில் ஆண்டவருக்காக வாழ்வது வெரி ஈஸி. ஆனால் எதிர்ப்பின் நடுவில் ஆண்டவருக்காய் வாழ்வது ரொம்ப கஷ்டம். அங்கீகரிக்கிறவர்களின் நடுவில் ஆண்டவரை சேவிப்பது ஈஸி. ஆனால் அங்கீகரிக்காதவர்களின் நடுவில் ஆண்டவரை சேவிப்பது கஷ்டம். ஆனால் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த கஷ்டத்திலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார் என்று சொல்லுவானோ, அந்த மனிதனை பார்த்து நம்ம சொல்லணும், இவன் தேவனுக்கு பிரியமானவன். அவனை பார்த்து சொல்லுங்க, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ எச்சூழலிலும் மிகுந்த உபத்திரவத்தில் எச்சூழலிலும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒருவனை கண்டால் நீங்க அவங்கள பார்த்து சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? கிருபையும் சமாதானம். நீங்க ரோட்ல வச்சு பார்த்தாலும் சரி, இந்த பரிசுத்த வேதாகமத்தை கண்ணீரிலும் கவலையிலும் அவமானத்திலும் பிரச்சனையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் 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 வெறித்தனமா ஆண்டவரை பின்பற்றுவான் தெரியுமா? அவனை பார்த்து சொல்லணும், தைரியமா இருப்பதே, உனக்கு கிருபையும் சமாதானம். ஏன்? அவன் தான் யார்? தேவனுக்கு. அல்லேலூயா. ஆமா, இந்த தீர்மானம் உள்ளவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரியலி? அப்ப கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும்
ஓகே, இவங்க தான் அது. அடுத்து 7வது வசனத்தை 8ஆம் வசனத்தை ஒன்று படிங்க வார மக்களே. 7, 8. இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம், ஆண்டவருடைய சுவிசேஷம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. உங்கள் நிமித்தம் விசுவாசம் பிரசித்தமாயிற்று. உங்கள் நிமித்தம் சுவிசேஷம் பிரசித்தமாயிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒருவனை கண்டால். அந்த வார்த்தை கவனிக்கணும். ஆண்டவருடைய வசனம் உங்கள் நிமித்தம் மக்கெதோனியாவிலும் தொனித்ததும் அல்லாமல் அகாயாவிலும் இதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இவங்க அறிந்த சுவிசேஷத்தை வச்சுட்டு வீட்டில் உட்காரல. ரட்சிக்கப்பட்டீங்களா? எஸ். மனம் திரும்பினீங்களா? எஸ். ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? எஸ். இனி என்ன செய்ய போறீங்க? செத்து போக வேண்டியதான். சில ஆட்கள் இப்படித்தான் இருப்பான். இனி என்ன செய்யணும்? ஆண்டவர் வரணும். ஆனா பைபிள் சொல்லுது, தேவனுக்கு பிரியமானவன் யாரா? தான் அறிந்த வசனத்தை எவனொருவன் மற்றவர்களுக்கு சொல்லி அந்த கிறிஸ்துவண்டை நடத்துகிறானோ அவன் யாராம்? ஆமென். தேவனுக்கு பிரியமானவன். இந்த திருச்சபைக்குள்ளே எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் பஸ்ல இருக்கிறேன், ஆண்டவரை பத்தி சொல்றேன். வேலைக்கு போறேன், ஆண்டவரை பத்தி சொல்றேன். கல்லூரிக்கு போறேன், ஆண்டவரை பத்தி சொல்றேன். என்னை ரட்சித்த இயேசுவை ஒரு நபருக்காகிலும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். என் ஆண்டவர் இயேசுவை அறிவிக்காத நாளே இல்லை. ஏன் தெரியுமா? என் இயேசு நல்லவர் என்பதை என் தேசத்திற்கு பிரசித்திப்படுத்துகிறேன். சுவிசேஷத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒருவனை நீங்கள் கண்டால் அவனை எப்படி சொல்லணும்? நீ தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தன் மனதிலே நினைத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் செய்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் எவனோ அந்த மனிதன் தேவனுக்கு பிரியமானவன். அவனை கண்டா நம்ம என்ன சொல்லணும்? பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 10வது வசனம், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையின் நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. வருகையை குறித்த எதிர்பார்ப்பு ஒரு மனிதனிடத்தில் இருக்குமானால் அவன் யார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமானவன். அவனை பார்த்து என்ன சொல்லணும்? உனக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும். உலக நன்மைக்கு வேண்டி எதிர்பார்க்கிறவன் அல்ல, வீடு வாசலுக்காக எதிர்பார்க்கிறவன் அல்ல, உலகத்தின் பெருமைக்காக எதிர்பார்க்கிறவன் அல்ல. நம்ம சபைக்குள்ள எப்ப இயேசு வருவார், அவருடைய வருகைக்கு நான் புகழுமே, எப்பொழுது எக்கால சத்தம் துணிக்கும், என் ஆண்டவருடைய வருகைக்கு நான் இன்னும் ஆவலாக இருக்கிறேன் என்று ஒரு வருகையை குறித்த எதிர்பார்ப்பு உடைய ஒரு மனிதனை நீங்கள் கண்டால் அவனை பார்த்து உடனே நம்ம புரிஞ்சுக்கிடணும், இவன் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமானவர். இவனை பார்த்து நம்ம சொல்லணும், உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்கள் யார்? 1, எச்சூழலிலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். 2, கர்த்தருடைய ஊழியத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் அல்லது சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள். 3வதாய் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 1, யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லணும்? கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 1, கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள். 2, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3, பிரியமானவர்கள். இனி கொஞ்சம் பிரிச்சு சொல்லுவோம், பார்க்காம சொல்லணும். கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் யார்? சுவாசம், அன்பு,
நம்பிக்கை. இந்த மூன்றும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள். 2, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? கிரியை, பிரயாசம், பொறுமை. இந்த மூன்றும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3, தேவனுக்கு பிரியமானவர்கள். தேவனுக்கு பிரியமானவர்கள் யார்? எச்சூழலிலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். 2, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள். 3, அவருடைய வருகையை குறித்த ஏக்கமுள்ளவர்கள். இவர்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர்கள் தான் தேவனுக்கு. அவர்களை பார்த்து என்ன சொல்லணும்? கிருபையும். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வார்த்தைக்கு நீங்கள் தகுதியானவர்களா? இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும்? கிருபையும் சமாதானம் சொல்றேன். நான் இந்த வார்த்தைக்கு நான் தகுதியானவன் என்று உங்களால் சொல்ல முடியுமானால் ஒருவேளை இல்ல பாஸ்டர் ஐயா, இந்த வார்த்தைக்கு இன்று இரவு நான் தகுதியானவனாய் தெரியலை, ஆனா தகுதி உள்ளவனாக மாற ஆசைப்படுகிறேன் என்று நீங்கள் விரும்பினால் இந்த வார்த்தை உங்களுக்குரியதாக மாறியே ஆகணும். இன்றைக்கு ராத்திரி பாஸ்டர் ஐயா, இந்த இரவில் தேவனுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், ஆனால் இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது நீங்கள் என்னோடு பேசினது போல் தோன்றுகிறது, எனக்காக பேசினது போல் தோன்றுகிறது. உலகத்திலே சொல்லத்தக்க சிறப்பு என்னிடத்தில் இல்லை, மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க பணம் என்னிடத்தில் இல்லை, ஆனால் இந்த கிருபைக்கும் இந்த சமாதானத்திற்கும் பாத்திரவான் என்று நான் என்ன நம்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எங்களால் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டாகியிருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி பொழுதில் என் வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எல்லாருக்கும், இந்த சபைக்கும் இந்த ஊழியத்திற்கும் போதகருக்கும் ஒரு தேவ மனிதனாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவது.